ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் 2 வியாழக்கிழமை 2-3 வியாழக்கிழமை தவறிவிட்டிருக்கிறோம். உங்களை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் நிறைய கேள்வி கேட்கலையே என்ற வருத்தம், இன்னும் கேள்வி 1-2 கேள்வி கேட்டு போயிட்டீங்க அப்படின்ற வருத்தம் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏற்படுவது. ஆனால் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இல்லை, இது திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே ஊடக நண்பர்களை பார்ப்பதில்லை அதை விழுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 ஆரம்பிக்கும் 20/6/80. ஆக இத்தனை வருடங்களாக அந்நிய மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கிட்டு 10.5 அந்த மக்களுக்கு கிடைத்ததற்கு நான் அந்த மாநாட்டிலே மாமல்லபுரம் மாநாட்டில் மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுக்கவில்லை இருக்கிறோம். கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனால் அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவிக்க வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையத்தில். 2வது மாநாடு மேட்டூர். 2வது மாநாட்டில் மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்தில் மறைந்த பெருந்தலைவர் எஸ். ராமசாமி படையாச்சார் அவரை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்தில் உட்காருனார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனால் அவர் இந்த ரயத்தில் உட்கார வச்சு இழுத்து போனான்னு சொல்லுவான். வேற பாஷையில சொல்லுவாங்க, வேற மொழியில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ கூட்டம் அப்பொழுது கருங்கல் பாளையத்திலேயும் சரி மேட்டூர்லேயும் சரி. அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இந்த வன்னியர் சங்கம். தொடர்ந்து எந்தவித சிசிலும் இல்லாமல், அதாவது சொல்லுவார்கள் சங்கம் என்று சொன்னார்கள், கிராமத்தில் சொல்லுவார்கள் சங்கமமாவது. சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அதான் சங்கம். அந்த காலத்திலிருந்து அவர் சொல்லியிருக்காங்க. அவரால் அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப வன்னியர் சங்கம் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக, இது மேலும் வலுப்படுத்துவதற்காக, சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காக, அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும், இந்த அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வன்னியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலில்
அதை பேசுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காக இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம், அழைத்திருக்கிறோம், ஒன்று செயல்படுத்துகிறோம். இதை தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடக்கும். மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும். அருள்மொழி இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்துவார். அவரு என்ன சொல்றாரு, நீங்களும் வரணும், அதுக்காக வரணும்னு. அதனால இதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். கட்சியோட கட்டமைப்புல எதுவும் மாற்றம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கம் இல்ல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் வாய்ப்பு? அது இப்பொழுது நடக்கிறதல்ல, நடக்காது. அதாவது சில பேர் நீங்க உங்களுடைய சில பேர் ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் நான் கூட சொல்லல, இந்த மந்திரங்களோட சொல்ல ஊடகம் தீன்னு ஒண்ணு, தீன்னா நெருப்பு, அதுல வதந்தின்னு ஒரு வார்த்தை போடுங்க. வதந்தி கடைசியில தீ தர முடியுது. அந்த வதந்திய பரப்பதற்கு சில ஊடகங்கள் இருக்கு. எதையாவது சொல்லி, ஆமா நாளைக்கு நம்ம அவள் மொழிக்கு 2 கும்பல் சொல்லுது, எப்படி ஒரே ராத்திரில 2 கும்பல் வந்து அதான் வளர்ந்து அதான் வளர்ந்து அந்த மாதிரி வளர்ந்து எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கூட்டம் முடியலைங்க சார். கூட்டம் முடிஞ்ச பிறகு போராட்டம் குறித்து அறிவிப்பு வண்டி இடஒதுக்கீடு அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னா எல்லாரையும் கூட்டி பேசி அறிவிக்கும்.